ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء والزلزلوا حتى صدق الله العلي العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم بالصدق فإن الصدق يهدي إلى البر وإن البر يهدي إلى الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பெண்கள் பயான் தொடங்கி இந்த மாதத்தோடு ஒரு வருடம் ஆகிறது. தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான எல்லா வகையான பாக்கியங்களையும் நசீபாக்கி புரிவானாக. இந்த நிகழ்விலே கலந்து பயன்பெறுவதற்கான நல்ல சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நம்முடைய எல்லா ஹலாலான நாட்டு தேட்டங்களையும் நிறைவேற்றி நல்ல அமல்கள் செய்து சொர்க்கத்திற்கு நுழையும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பல தரப்புகளில் இருந்தும் ஹஜ்ஜிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் துவங்குகிறது. வரும் காலத்திலே அல்லாஹ் நமக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி புரிவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு செல்ல இருப்பவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் கபூலாக்கி புரிவானாக. சங்கையானவர்களே, இந்த மாதத்தினுடைய தலைப்பாக ஈமானில் உறுதி வேண்டும் என்று நாம் எடுத்து வருகிறோம். இன்றைய கால சூழ்நிலையில் எல்லா தலைப்புகளிலும் பல்வேறு பயான்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். கேட்கும் விஷயத்தில் இன்று பஞ்சம் இல்லை, ஆனால் அமல் செய்யும் விஷயத்தில் பஞ்சம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அமல் செய்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். பல ஹதீஸ்களில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து பெரிதாக நீண்ட உபதேசங்கள் எல்லாம் கேட்க மாட்டார்கள். மாறாக யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசத்தின் வழியாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதை நான் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். கேட்க வருகிற சஹாபாக்களுடைய நிலையை பொறுத்து அந்த மனிதருக்கு உபதேசத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். ஒரு சஹாபியிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசத்தை கேட்டு வந்த அந்த சஹாபியிடத்திலே லா தகுது, நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உபதேசமாக சொன்ன வார்த்தை, கோபத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், அதிகமாக கோபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபம் என்பது ஷைத்தானுடைய குணநலம், அந்த குணம் உங்களுக்கு வேண்டாம் என்கிற ஒரு உபதேசம் மட்டும்தான்.
பிற்காலத்தில் அந்த சஹாபியுடைய வரலாறு பதிவு செய்கிற பொழுது கடுமையாக கோபப்படும் நிலையில் இருந்த அந்த சஹாபி இந்த உபதேசத்திற்கு பின்பாக தங்களுடைய வாழ்க்கையில் கோபப்படுவதே இல்லை என்று சஹாபாக்கள் பதிவு செய்வார். உபதேசம் கேட்பது பெரிதல்ல. பல்வேறு தலைப்புகளில் பல பயான்களை கேட்கிறோம், அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அது அமலில் வர வேண்டும் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். என்ன தலைப்பு வேண்டுமானாலும் இன்று யூடியூபுக்குள் சென்று தலைப்பை மட்டும் பதிவிட்டால் உங்களுக்கான பயான்கள் கொட்டி குவி. ஆனால் அதை கேட்பது பெரிய விஷயம் அல்ல. அமல்களில், நடைமுறையில், செயல்பாடுகளில் கொண்டு வர வேண்டும். அந்த உயர்ந்த பழக்கம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அதே போன்றுதான் ஒரு சஹாபியிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டு வந்த பொழுது, நீங்கள் அதிகமாக யாரையும் திட்டாதீர்கள் என்றார். இது முக்கியமாக பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தையும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் யாரையும் திட்ட வேண்டாம் என்பதாக. அந்த சஹாபியினுடைய தோழர்கள் பதிவு செய்கிறார்கள், பிற்காலத்தில் அவர் யாரையும் மனம் நொந்து போகிற வார்த்தைகளை கொண்டோ, அவர் மனவலி ஏற்படுத்தும் வார்த்தைகளை கொண்டோ அவர் யாரையும் திட்டியதில்லை. ஏன் மனிதர்களை விட்டு விடுங்கள், ஜீவராசிகளை கூட, மிருகங்களை கூட அவர் கடின வார்த்தையை கொண்டு பேசுவதில்லை. அவருடைய நிலைப்பாடு அப்படியே மாறிவிட்டது என்பதால் ஒரு முஃமின் என்று சொன்னால் ஒரு உபதேசத்தை ஒரு தடவை பெறுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது அமலாக வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் என்பது முஃமின்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும், அது முஃமின்களுக்கு பலன் தரும் என்கிறான் குர்ஆனில். அப்படியானால் நாம் பலன் பெறவில்லை என்று சொன்னால் முஃமினாக முழுமையாக நாம் மாறவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே உபதேசங்கள் கேட்பதை தாண்டி அது நம்முடைய அமல்களில் வர வேண்டும் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில சஹாபாக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளை கொண்டு உபதேசம் செய்வார்கள், சிலர்களுடைய செயல்பாடுகளை அனுசரித்து உபதேசம் செய்வார்கள், சிலர்களுக்கு அமலை கொண்டு உபதேசம் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூ தர் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த மூன்று சஹாபாக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலை கொண்டு உபதேசம் செய்தார்கள். ஒரு மூன்று விதமான அமலை சொன்னார்கள். உங்களுடைய வாழ்நாளில் அதை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டே வாருங்கள் என்பதாக. மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். லொஹாவினுடைய தொழுகை நீங்கள் விட வேண்டாம் என்றார்கள். வித்ர் தொழாமல் நீங்கள் தூங்க செல்ல வேண்டாம் என்றார்கள். இந்த 3 சஹாபியினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த சஹாபாக்களை பதிவு செய்கிறார்கள். எங்களுடைய வாழ்நாளில் இந்த 3 அமலையும் நாங்கள் செய்யாமல் இருந்ததே இல்லை, நாங்கள் எங்களுடைய மௌத் வரையிலும் இந்த அமலை செய்வோம் என்பதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டோம் என்று அந்த சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள். அப்படியானால் ஒரு செயல், ஒரு அமல் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கிற பொழுது அது பிரதிபலிப்பாக, செயல்பாடாக அது வெளிவர வேண்டும் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. சந்தேகக்குரியவர்களை, ஈமான் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனானவரை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை. வேதம் எப்படி நாயகத்திற்கு வந்தது என்று மலக்குமார்களுக்கு வழியாக வந்தது, அந்த மலக்குமார்களை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை. நபியுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்கொண்டு பார்க்கவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை தான் ஈமான். அந்த ஈமான் வலிமையாக இருக்க வேண்டும், ஈமானில் உறுதிமிக்கவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வது மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியது என்பதை பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. நீங்கள் ஆரம்ப பாடசாலையான மக்தபுகளில் சொல்லிக் கொடுப்பார்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், நபிமார்களை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, நாளை மறுமை இருக்கின்றது என்பதை கொண்டு, கபருடைய வாழ்க்கையை கொண்டு, நாளை சொந்தம் நரகம் என்பதை கொண்டு, நன்மை தீமைகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது என்பதை நான் முழுமையாக ஈமான் கொண்டேன் என்கிற இந்த வாசகம் முழுவதும் நம்முடைய கல்விகளில் பதிந்தால்தான்
உண்மையாக ஈமான்தாரிகளாக இருக்க முடியும். ஆகவே ஈமானை ஒரு மனிதன் பெற்றுவிட்டான் என்றாலே அதற்கு பின்பாக பல்வேறு சோதனைகள் இருக்கும் என்பதை மிக அழுத்தமாக மாற்றம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான் அல்லவா, அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் லெகுவாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யதீக்கும் மஸலுல் லதீன ஸலூ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்தஹுல் பக்ஸா வல் தர்ரா, இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் சந்தித்த எந்த சோதனையையும் சந்திக்காமல் நாம் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்கள் எத்தகைய சோதனைகளை சந்தித்தார்கள், வறுமையை சந்தித்தார்கள், கஷ்டங்களை சந்தித்தார்கள், இன்னும் அவர்கள் ஒழுக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பாக மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கத் தொடங்கினார்கள். அந்த அளவிற்கு மிக கடுமையான நெருக்கடிகளை ஈமான் கொண்ட மக்கள் பெற்றார்கள். அதனால் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியும் பெற்றார்கள். ஆகவே சொர்க்கம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடக்கூடியது அல்ல. பலமான ஈமான் வேண்டும். ஈமான் பெற்றவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எல்லாம் அவர்கள் சாதனைகளாக மாற்ற வேண்டும். சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்டார்கள். அந்த சோதனைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சாதனைகளாக மாற்றவும் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்ல வருகிற பொழுது நாயகம் சந்தித்த கஷ்டங்கள், சிரமங்கள் என்பது சாதாரணமானதல்ல. ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அதை பதிவு செய்து விட முடியாது. இந்த தீனை அவர்கள் எத்தி வைக்க பயணப்படுகிற பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகள். மக்கத்து குஃபார்கள் வெளியிலே நின்று கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்தார்கள். அவர்களை பல்வேறு விதமான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்து சிரித்து நகர்ந்தார்கள். தாயிஃப் நகரத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை கொண்டு செல்கிற பொழுது கல்லால் அவர்களால் கல்லெறியப்பட்டு பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள். இந்த அளவிற்கு அவர்களுடைய உடம்பில் இருந்து இரத்தம் வழிந்தோட தொடங்குகிறது. அது மண்ணில் விழுந்து விட்டால் பல்வேறு விதமான கஷ்டங்களை, சிரமங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே சந்தித்தார்கள். அந்த இரத்தம் வழிந்தோடுகிற சூழலை பார்த்தவுடன் மலக்குமார்கள் ஓடோடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுத்தால் 2 மலைக்கு மத்தியிலே வைத்து இந்த தாயிஃப் நகரத்தை இல்லாமல் ஆக்கி விடுகிறீர்கள் என்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையில் உருவானவர்கள், பிறர்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், யாரையும் ஒன்றும் செய்துவிட வேண்டாம், இவர்கள் இல்லை என்றால் இவர்களுடைய சந்ததிகள் தீனை ஏற்கும் என்றார்கள். இன்று நீங்கள் தாயிஃப் நகரத்திற்கு, ஹரமிற்கு சென்றால் தாயிஃப் நகரத்தை சுற்றி பார்க்க அழைத்து செல்கிறார்கள். அந்த நகரம் எவ்வளவு பூஞ்சோலையாக, எவ்வளவு இஸ்லாமியர்கள் வாழும் நகரமாக வாழுகிறது என்பதை சமகாலத்தில் பார்க்கலாம். அந்த நாயகத்தினுடைய வார்த்தை, இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகள் இந்த தீனை ஏற்பார்கள் என்றார்கள். ஆகவே ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் பல்வேறு நெருக்கடிகளை வைத்திருந்தார். நெருக்கடிகள் ஏற்படும் என்கிறது குர்ஆன். அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுவிட முடியாது என்கிறது குர்ஆன். சோதனைகள் வரும். அந்த சோதனைகளில் எல்லாம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது கொண்ட ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நினைவுபடுத்துகின்றன. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தினுடைய நிலையில் இருக்கின்றார்கள். மௌத்தாகக்கூடிய தருணம் பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் 12 நாட்கள் காய்ச்சல் வந்து செல்கிறது. மயக்க நிலைக்கு செல்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு உணர்வு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடி. அப்பொழுது இன்னலில் மௌத்த சக்கராத்துல், மரணத்தினுடைய கஷ்டத்தை அந்த நிலையில் பார்க்கிறார்கள். அதை ஆயிஷா அவர்கள் பதிவு செய்கிற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்த கஷ்டத்தை பார்த்த பின்பாக இந்த மண்ணில் யாருக்கு மௌத்தினுடைய கஷ்டமும் பெரிய கஷ்டமல்ல என்கிற அளவிற்கு நான் அவர்கள் கஷ்டப்படுவதை நான் கண்கொண்டு பார்த்தேன் என்கிறார்கள். அப்படியானால் நல்லவர்களுக்கு இவ்வளவு சிரமம் ஏற்பட வேண்டுமா என்கிற வார்த்தை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் இந்த வார்த்தை நாயகத்திடத்திலேயே கேட்டார்கள், நபிமார்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களுக்கு நன்மை என்பதும் அதிகம், அதே போன்று சோதனை என்பதும் நபிமார்களுக்கு அதிகம் என்பதாகும். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இப்படி குர்ஆன் பேசுகிற ஒரு 25 நபிமார்களுடைய வரலாற்று செய்தி குர்ஆன் பதிவு செய்கிறது. அத்துணை வரலாறுக்குள்ளும் நீங்கள் நுழைந்து பார்த்தால் கடுமையான சோதனைகளை நபிமார்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சொர்க்கத்திலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. அதற்கு பின்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, இந்த பூமியில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்காக வேண்டி காலம் முழுவதும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதே போன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனைகளை சந்தித்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 ஆண்டு காலம் புண்களால் நோயினால் சிரமப்பட்டார்கள். அவர்களுடைய மக்கள்கள், அவர்களுடைய பொருளாதாரங்கள் அத்தனையும் அவர்களுடைய கரத்தை விட்டு சென்றது. அப்பொழுதும் அவர்களுடைய ஈமானில் அவர்கள் ஒரு குறையை வைக்கவில்லை, அது குறையாக பார்க்கவும் இல்லை, அவ்வளவு உறுதியாக இருந்தார். அதனால்தான் நபிமார்களுடைய பெயரை கொண்டு துஆ செய்கிற பொழுது அவர்கள் வெற்றி பெற்ற உயர்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அந்த சோதனையான காலங்களில் எல்லாம் அவர்கள் நிதானத்தோடு ஈமானில் உறுதிமிக்கவர்களாக வாழ்ந்தார்களே, அந்த உயர்வான வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நிகாஹ் மஜ்லிஸில் கூட தம்பதிகளை வாழ்த்துகிற பொழுது அந்த நபிமார்களுடைய பெயர்களை சொல்கிறோம். ஆனால் இன்றைய சூழலில் நிறைய பேர்கள் அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அந்த கஷ்டம் இந்த தம்பதிகளுக்கு தேவைதானா, ஏன் அந்த துஆக்கள் என்கிற விவாதங்கள் வருகிறது. ஆனால் முன்னோர்கள் ஏற்படுத்தியதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஈமானில் உறுதிமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு சந்தித்தார்கள். சோதனை இல்லாமல் யாரும் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்துவிட முடியாது. ஆகவே சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் நபிமார்களுடைய நிதானமும் அவர்களுடைய வெற்றியும் அவர்களுடைய ஈமானுடைய உறுதியும் நமக்கும் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டித்தான் அந்த வாசகங்களை கொண்டு துஆ செய்யப்படுகிறது. ஆகவே ஈமானிற்கு பின்பாக சோதனை என்பது எல்லோருக்கும் இருக்குகிறது. ஈமானை உள்வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் கடுமையான சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழல்களும் வரும் என்பதை நாம் விளங்க வேண்டும். முதலிலே யாரும் சோதனை இல்லாமல் இந்த மண்ணில் வாழ்ந்து விட்டு போய்விட முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான சோதனைகள் நாம் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். நம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைப்பாடுகள் இருக்கத்தானே செய்கிறது. யாரும் சோதனை இல்லாத வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சொல்லிவிட முடியாது. அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்துத்தான் நாம் நம்முடைய மார்க்கத்தை, தீனை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன நடவடிக்கைகளை நாம் செய்ய முடியுமோ அந்த உறுதிமிக்க வாழ்க்கையை வாழ நாம் முயற்சிக்கிறோம். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றாவது ஒரு நாள் நமக்கு அதை தருவான் என்கிற நம்பிக்கை பலமாக நம்முடைய கல்புகளில் இருப்பதின் காரணத்தினால்தான் அதை அப்படியே நகர்ந்து போகிறது நம்முடைய வாழ்க்கைகள். ஆகவே இந்த மண்ணில் ஈமானோடு வாழ்ந்த மக்கள் கடுமையான நெருக்கடிகளை, சோதனைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திப்பதல்ல, பல்வேறு விதமான நெருக்கடிகள் என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் நெருக்கடிகள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தில் ஏற்பட்டதல்லவா, அதையெல்லாம் அவர்கள் சாதனைகளாக மாற்றினார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. குர்ஆன் பல்வேறு விதமான வரலாறுகளை நமக்கு சொல்லும் அல்லவா. வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் என்கிற அந்த சூராவிற்குள் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூதின் நார் என்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த வார்த்தைக்கான தஃசீர்களில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் மிக கடுமையாக மக்களுக்கு தவறான ஒரு ஆட்சியை தந்த தலைவன் வாழுகிற காலத்தில் ஒரு வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த வாலிபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அவருடைய பின்னால் ஒரு பெரும் கூட்டமே இந்த தீனை ஏற்றுக்கொள்கிறது. இதை அறிந்து கொண்ட அந்த தலைவன் ஒட்டுமொத்தமாக ஈமான் கொண்ட அத்துணை மக்களையும் துன்புறுத்தினான், கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தான். கடைசியாக ஈமானை விடுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட கொடுமைகளினுடைய உச்சமாக மரணம் என்கிற ஒன்றை அவர்களுக்கு வழங்கினார். ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் அனைவர்களும் கொல்லப்பட்டு ஒரே குழியில் அவர்கள் போடப்பட்டு மூடப்பட்டார். அந்த செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாசகத்திற்கு பின்னால் பதிவு செய்கிறான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு பயணப்படுகிற பொழுது மக்கமா நகரத்திலிருந்து
பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கிருந்து அவர்கள் மிஅராஜ் என்கிற பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்படி பயணப்படுகிற அந்த சூழலில் அவர்கள் கடந்து செல்கிற பொழுது ஒரு கபரில் இருந்து அற்புதமான வாசனை வருகிறது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது யாருடைய கபர்? இது யாருடைய கபர்? இங்கிருந்து ஏன் இவ்வளவு வாசனை வருகிறது என்பதாக கேட்டார்கள். கஸ்தூரியினுடைய வாசனையை உணர்ந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய வீட்டில் வேலையாக பணி செய்த அந்த பெண்ணினுடைய கபர் என்பதாக. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த பெண் எப்படி பெற்றார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பொழுது, அந்த பெண் ஈமான் கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அதை மறைத்து வைத்திருந்தால் ஃபிரௌனுக்காக பயந்து. அப்படி இருக்குகிற சூழலில் ஃபிரௌனுடைய மகளுக்கு இந்த பெண்மணி, வேலை செய்யக்கூடிய பெண்மணி தலைவாரி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கரத்திலிருந்து சீப்பு விழுந்து விடுகிறது. சீப்பை எடுத்த அந்த பெண்மணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த சீப்பை எடுக்குகிறார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஃபிரௌனுடைய மகள், இது என்ன புது வாசகமாக இருக்குகிறது? என் தந்தை தானே இந்த மண்ணில் எல்லோருக்குமான கடவுள், நீங்கள் வேறு யாரையே சொல்லுகிறீர்களே என்று அந்த பெண்மணி அந்த வேலையாளிடத்திலே கேட்கிறார், பணிப்பெண்ணிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது ஈமான் கொண்டிருந்த அந்த பணிப்பெண் சொன்னார்கள், இல்லை இல்லை, உன்னுடைய தந்தை இங்கே யாருக்கும் கடவுள் அல்ல, மாறாக என்னையும் உன்னையும் படைத்த ரப்புதான் நமக்கான இறைவன், அந்த இறைவனுடைய பெயரை நான் குறிப்பிட்டேன் என்பதாக. ஃபிரௌனுக்கு இந்த செய்தி போகிறது. ஃபிரௌன் விட்டு வைப்பானா? அவனுடைய ஆட்சி அதிகாரம் போகிறது என்று சொன்ன பொழுதே பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்ற மிகப்பெரிய பாவி. ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண் குழந்தைகளை கொன்று நம்முடைய ஆட்சியை தக்க வைத்து விடலாம் என்று எண்ணியவனுடைய கண்ணிலேயே மண்ணை வாரி போட்டு ஃபிரௌனுடைய வீட்டிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளரச் செய்து அவனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறி நிற்கிற சூழல்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை எந்த இடத்திலும் எதிரிக்கு முன்பாகவும் அவன் நிகழ்த்தாட்டுவதற்கு அவன் தகுதி பெற்றவன். ஆகவே யாரும் அல்லாஹுவினுடைய பார்வையிலிருந்து தப்பித்து விட முடியாது. ஃபிரௌனுக்கு இந்த செய்தி போகிறது, கடுமையாக கோபப்படுகிறான். பணிப்பெண் அழைத்து வரப்படுகிறாள். அவளோடு சேர்த்து அவளுடைய பிள்ளைகள், ஒரு 5 பிள்ளைகள் அவளுக்கு இருந்தது. எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக அழைத்து வரப்படுகிறார்கள். நீ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானை நீ விட வேண்டும், அந்த ரப்பை நீ அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹுவை நீ மறுக்க வேண்டும் என்று அந்த ஈமானை கொண்டிருந்த காரணத்தினால் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. அடி, உதை, சித்திரவதை. ஆனாலும் அந்த பெண் அதில் உறுதியாக இருந்தார். நான் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் நான் எந்த குறையும் வைக்க விரும்பவில்லை, நான் அதில் உறுதியாக இருக்குகிறேன். அல்லாஹ் அஹது என்கிற வார்த்தை அந்த பெண்மணி சொன்னார். அந்த பெண்மணிக்கு முன்பாகவே அவள் பெற்றெடுத்த பிள்ளையை கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் போடுகிறான் ஃபிரௌன். ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி வீசப்படுகிறது கொதிக்கிற எண்ணெய் சட்டியில். அந்த தாய் பதறி போகிற அந்த சூழலிலும் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹு அஹது என்கிற வார்த்தையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. கடைசியாக கைக்குழந்தையாக இருந்த அந்த பிள்ளையை தூக்கி அவன் போட போகிறான். ஏற்கனவே 4 பிள்ளைகளை போட்டாச்சு. 5வதாக இந்த சிறு குழந்தை, கைக்குழந்தையாக இருந்த பிள்ளையை எண்ணெய் சட்டியில் போடுவதற்கு முற்படுகிறான். ஒரு கணம் அந்த பெண்மணியினுடைய கல்வி பதறி போகிறது. பெற்ற தாய் அல்லவா, எத்தனை பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் தாய்க்கு நிகர் யாராகவும் இருக்க முடியாது. ஆகவே அதை பார்க்கிற பொழுது அந்த பெண்மணிக்கு பதறி போகிறது. இந்த பச்சிலம் குழந்தையும் அவன் கொன்று விடுவானே என்று அந்த பெண்மணி நினைக்குகிற பொழுது அந்த குழந்தை பேசியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறார். எந்த வார்த்தையை சொல்லியது அந்த குழந்தை? இந்த வேதனை நரக வேதனையை விட குறைவானது தாயே, நீங்கள் அச்சப்படாதீர்கள் என்பதாக. கைக்குழந்தை பேசிய வரலாறுகள் 2-3 இடங்களில் இருக்குகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினார்கள். அதே போன்று இந்த குழந்தையும் இங்கே பேசியது நரக வேதனையை விட இது மிக குறைவானது தாயே, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்பதாக. அந்த குழந்தையையும் சேர்த்து அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு விட்டான். கடைசியாக இந்த தாயை கொலை செய்வதற்கு வருகிறான். கடைசியாக அந்த பெண்மணி ஒரு கோரிக்கை வைக்கிறாள். எப்படியும் நீ என்னை கொலை செய்வது உறுதி, அப்படி என்னையும் நீ கொன்றுவிட்டால்
என்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து ஒரே கபரில் அடக்க வேண்டும் என்பதாக அந்த தாயார் ஃபிரௌனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று 5 பேர்களோடு சேர்த்து இந்த தாயையும் சேர்த்து ஒரே கபரில் அவன் அடக்கம் செய்தான். அந்த கபரைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு பயணப்படுகிற பொழுது அதை கடந்து செல்கிற பொழுதுதான் அந்த கபரிலிருந்து வருகிற வாசனையை நுகர்ந்தார்கள். அது யாருடைய கபர் என்பதாக கேட்டார். ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் பிற்காலத்தில் பெற்ற பாக்கியம் என்னவென்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். நாம் வாழும் காலம் என்பது பல்வேறு விதமான நெருக்கடிகள் நிறைந்த காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, காலையில் ஈமானோடு தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறினால் அவன் சாயங்காலம் திரும்புகிற பொழுது அவன் முஷ்ரிக்காக மாறி போகிற நிலை ஏற்படும் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் என்றார். இன்று அத்தகைய அச்சுறுத்தல்களும் கடுமையான நெருக்கடிகளும் இஸ்லாமியர்களுக்கு தரப்படுவதை சமகாலத்திலே நாம் உணர்கிறோம். சமகாலத்தில் அதை நாம் உணர்கிறோம். நாம் வாழும் பகுதிகளை தாண்டி மக்கள்கள் வடநாடுகளில் எல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதாவது ஈமான் பெற்ற மக்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி, ஈமானில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி, முஸ்லிம் முஃமின் என்கிற காரணத்திற்காக வேண்டி கொலைகள் ஏராளமாக நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் நாம் வாழுகிறோம். சோதனைகள் நிறைந்த காலம் இந்த காலம். ஆகவே ஈமானில் யார் உறுதிமிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் அதைத்தான் நமக்கு பதிவிடுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிகிறோம். ஒரு 150-200 வருடத்திற்கு முன்பாக இந்த ரஷ்யா என்கிற நகரத்தில் நடந்த கொடூரம் என்பது மிக கடுமையானது. கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி காலங்கள் நடைபெற்று கொண்டிருந்த அந்த ரஷ்யாவில் 70 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் முன் உதாரணமாக வைத்துக் கொண்டுதான் இங்கு ஆட்சி செய்பவர்களும் பல்வேறு நெருக்கடிகளை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார்கள். எந்த அளவுக்கு ரஷ்யாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் நெருக்கடிகளை சந்தித்தார்கள் என்று சொன்னால், தாடி வைப்பது சிரமம் என்கிற நிலை ஏற்பட்டது. தாடி வைப்பதற்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. இஸ்லாமியர்களுடைய அடையாளமான எதையும் அவர்கள் அணியக்கூடாது என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டது. பிஸ்மில்லாஹ் சொன்னால் அவன் வெட்டப்படுவான் என்கிற நிலை வந்தது. எங்கும் மக்தபு மதரசாக்கள் நடத்தக்கூடாது என்கிற நெருக்கடிகள் வந்தது. கடுமையான நெருக்கடிகள். 70 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் தலைதூக்கில் இருக்க முடியாத அளவிற்கு கடுமையான நெருக்கடிகளை அந்த மண்ணில் இருந்தவர்கள் ஏற்படுத்தினார்கள். கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம். 70 ஆண்டு காலத்திற்கு பின்பாகவும் அங்கே இஸ்லாம் நிலைத்திருந்தது. அதற்கான பின்னணிகள் என்ன என்பதைத்தான் நான் உங்களுடைய சிந்தனைக்கு தருகிறேன். அவ்வளவு சோதனையான காலத்திலும் அங்கு வாழ்ந்த மக்கள் நம்முடைய ஈமானை நாம் எப்படி விடுவது, ஈமானை எப்படி விடுவது என்கிற கேள்வி கணம் அவர்களிடத்திலே இருந்தது. இன்று கூட நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட ஒரு மதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் என்னை கொலை செய்ய வந்தார்கள் என்று கொலை செய்ய வந்த மனிதர் யார் என்று அடையாளப்படுத்துகிற பொழுது தாடியும் தொப்பியும் வைத்திருந்தார் என்கிறார். நாம் வாழும் பகுதிகளுடைய சூழல்களை இப்படி மாறுகிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் வாழும் காலம் என்பது அவ்வளவு சோதனைக்குரிய காலம் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். யாரோ சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் என்பதல்ல. அது எவ்வளவு தூரம் மீடியாக்கள் பிரகடனப்படுத்தியது, அது எவ்வளவு தூரம் பேசும் பொருளாக மாறியது, எவ்வளவு தூரம் அது மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் கூட இஸ்லாமியர்களுக்கான நெருக்கடிகளை தருவதற்கான கால சூழ்நிலைகள் உருவாகி கொண்டே வருகிறது என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். அந்த அளவிற்கு நெருக்கடியான ஒரு காலத்தில் வாழுகிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் ரஷ்யாவினுடைய அந்த 70 ஆண்டு கால வரலாற்றை பதிவு செய்கிற பொழுது இரும்பு திரை நிறைந்த ஆட்சி என்பதாக பதிவு செய்வார். அந்த அளவிற்கு நெருக்கடியாக இருந்தது இஸ்லாமியர்களுக்கு. யாரும் தங்களை முஸ்லிம் என்பதாக வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத அளவிற்கு நெருக்கடி. அந்த சூழலில் தான் பெற்றோர்கள் செய்த பணி. ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார்கள், ரஷ்யாவில் அவ்வளவு
நெருக்கடிகள் இருந்த பொழுதும் அங்கு தாடி வைக்க முடியாது, இஸ்லாமியர்கள் என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் அவர்கள் கல்புக்குள் அந்த ஈமானை மறைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் கொண்டிருந்த ஈமானில் அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வேலைக்கு செல்லுவார்கள். வேலைக்கு சென்றுவிட்டு அவர்கள் வீடு திரும்பினார்கள் என்றால் அவர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் புகாரி ஷரீஃபையும் கிதாபுகளையும் அவர்களுக்கு படித்து கொடுத்தார். மறைமுகமாக இந்த கல்வி அவர்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றும் ரஷ்யாவின் இஸ்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து வந்து விட்டது இன்றைய கால சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு பின்பாக இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்கான அடையாளம் காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு வாழ்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஈமானிலிருந்து பறிபோகிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி மறைமுகமாக அவர்களுக்கான இல்முகளை கொடுத்தார்கள். இன்னும் எழுதுகிறார்கள், ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு குழியை அவர்கள் தயார் செய்து, பதுங்கு குழியை அவர்கள் தயார் செய்து, அந்த பதுங்கு குழிக்குள் சில மாணவர்களையும் ஒரு ஆசிரியரையும் உள்ளே அனுப்பி விடுவார்கள். சில மாதங்களுக்கான உணவுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு எல்லாம் அவர்கள் அங்கே பார்த்து கொள்ள வேண்டும், வெளியிலே வர முடியாது. அவர்களுக்கான தீன் கல்வி அங்கே போதிக்கப்பட்டது என்பதால் மதரசாக்கள் நெருக்கடியான பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தீனிலிருந்து வெளியேறிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக வேண்டி அன்றைய சூழலில் அவர்கள் ஏற்படுத்திய இந்த காரணங்கள் தான் இன்றும் மீண்டும் இஸ்லாம் ரஷ்யாவில் தலைத்து ஓங்குவதற்கான காரணமாக மாறியது என்று சொன்னால், இஸ்லாத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பல்வேறு விதமான நெருக்கடிகள் தரக்கூடிய காலத்தில் வாழுகிறோம். ஆனால் அந்த நெருக்கடிகளை இன்று நாம் அனுபவிக்கவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக வளர்க்கப்படுகிறார்களா என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும். ஈமானோடு வாழ்வதே சிரமம் என்கிற கால சூழ்நிலையிலும் கூட அவர்களை ஈமானோடு உருவாக்குவதற்காக வேண்டி அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு கஷ்டங்களை சிரமங்களை அனுபவித்தார்கள். உள்ளுக்குள் தீனை பற்றி பேசப்படும், வெளியிலே ரோந்து செல்லக்கூடியவர்கள் இவர்கள் தீனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசுகிறார்களா என்று ரோந்து செல்லக்கூடியவர்கள் கவனிப்பார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வெளியிலே ஆபாசமான ஒரு படத்தை ஒட்டி வைத்து விடுவார்கள். சில மதுபாட்டில்களையும் அங்கே போட்டு விடுவார்கள். பார்க்கக்கூடிய மக்கள் இங்கே ஏதோ குடிகாரர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி இப்படி செயல்பாடுகளை செய்துவிட்டு உள்ளிலே தீன் கல்வியை போதிக்கும் இடங்களாக மாற்றி வைத்திருந்தார்கள். அதனால்தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பின்னாலும் கூட இன்றும் ரஷ்யாவில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கான காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த செய்திகளை பதிவு செய்கிறார்கள். ஆகவே நம்முடைய சந்ததிகளை ஈமானில் உறுதிமிக்கவர்களாக உருவாக்குவதற்கான பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. வாழும் காலம் அவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலங்களாக மாறி வருகிறது. காலங்கள் இன்னும் போக போக மோசமான நிலையில்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் நாம் ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு முழுமையாக வலியுறுத்துகிறது. அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை இந்த மண்ணில் எத்தி வைக்குகிற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக 1-2 சஹாபாக்கள், அதிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று, சுமையா அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற ஒரு 7-8 சஹாபாக்கள் தான் அன்றைய சூழலில் ஆரம்ப காலகட்டத்தில் தீனை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தால் தெரியும் அவர்கள் அனுபவித்த சிரமம் எவ்வளவு என்பது, அவர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்பது இந்த தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அனுபவித்த சித்திரவதை எவ்வளவு தூரம் கடுமையாக இருந்தது என்பதை அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்தால் தெரியும். அவர்களுடைய எஜமான் உமையா என்று சொல்லப்படக்கூடியவர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீனை ஏற்றுக்கொண்டார்கள். அதை சிறிது காலம் மறைத்தே வைத்திருந்தார்கள். அது உமையாவிற்கு தெரிய வருகிறது. தெரிய வந்தவுடன் கடுமையாக கோபப்படுகிறான் உமையா. நம்மிடத்திலே பணி செய்யக்கூடியவன் தீனை ஏற்றுக்கொண்டானா என்று கடும் கோபம். கோபத்தினுடைய உச்சத்தில் ஆடு மாடுகளுக்கு கழுத்தில் கயிறை கட்டுவது போன்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கழுத்தில் கயிறை கட்டிவிட்டு சிறு பிள்ளைகளுடைய கையிலை கொடுத்து ஆடு மாடுகளை இழுத்து
செல்வது போன்று தெருக்களில் நீங்கள் பிலாலை இழுத்துச் செல்லுங்கள் என்றார். உமையா உத்தரவிடுகிறான். பிள்ளைகள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இழுத்துச் செல்கிறார். கடுமையான சிரமம். அதோடு விட்டு விட்டானா? கிடையாது. உமையா கடும் வெப்பமும் சூடும் நிறைந்த அந்த பாலைவனத்தில், ஒரு மரம் கூட இல்லாத, நிழல் கூட இல்லாத அந்த பாலைவனத்தில் சுடும் மணலில் ஆடை இல்லாமல் அவர்களை படுக்க போட்டு அவர்களுக்கு மேலால் பாறாங்கற்களை தூக்கி வைத்து கடுமையாக சித்திரவதை செய்தான். அந்த சூழலிலும் அல்லாஹு அஹத் என்கிற வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விடவில்லை. மீண்டும் மீண்டும் அதை உச்சரித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹு அஹத் என்கிற வார்த்தையை, நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடுமையான நெருக்கடி. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்தில் கடந்து செல்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுபவிக்கிற அந்த சித்திரவதையை பார்த்துவிட்டு உமையாவிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். நீ இவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் பிலாலுக்கு கொடுக்கிறாயே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமையாவிற்கு உபதேசம் செய்தார்கள். மக்கமா நகரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்று தனி கண்ணியமும் மரியாதையும் இருந்தது. அதனால் உமையா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே எதுவும் சொல்லவில்லை. இந்த செய்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிற்கு வருகிறது. மிக கடுமையான நெருக்கடியை உமையா தருகிறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள், சிரமப்படுத்தப்படுகிறார்கள். உமையா அவர்களை ரொம்ப சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மிடத்தில் ஏதாவது பணமும் பொருளாதாரமும் இருந்தால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்கி நாம் உரிமையிட்டு விடலாமே, உமையாவிடத்திலே பணத்தை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்கி விடலாமே என்று யோசிக்கிறார். உடனடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கடுமையாக பொருளாதாரத்தை சேகரித்தார்கள். உமையாவிடம் கொடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். அதற்கு பின்பாகத்தான் கடுமையான நெருக்கடிகளை அனுபவித்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுதந்திரமாக்கப்பட்டார்கள். கடும் நெருக்கடிகளிலும் அவர்களுடைய ஈமானை அவர்கள் விட்டுவிடவில்லை. எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள். வாழும் காலத்திலேயே அவர்களுடைய காலடி சப்தத்தை, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலடி சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த தீனின் மீது வைத்திருந்த பற்றும் அந்த உறுதியும் தான் அவர்கள் ஈமானில் வலிமைமிக்கவர்களாக மாற்றியது. அதனால் தான் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் பெற முடிந்தது. அல்லாஹ்வினுடைய கடுமையான சோதனைகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த தீனை விட்டு அவர்கள் வெளியேறவில்லை. அஹது என்கிற நாமத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் அஹது என்றே அவர்கள் எதிரிக்கு முன்பாகவும் உறக்க சொன்னார். சங்கியானவர்களை, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதுபோன்றுண்டான ஆயிரக்கணக்கான செய்திகளை பதிவிட முடியும். சுமையா அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே தீனுக்காக வேண்டி ஒரு உயிர், பெண்ணின் உயிர் தியாகம் செய்யப்பட்டது என்று சொன்னால் முதலாவதாக சுமையா அம்மா அவர்களுடைய உயிர் தான். யமன் தேசத்தை சார்ந்த யாசிருடைய மனைவி சுமையா அம்மா அவர்கள். இவர்களுக்கு அம்மார் என்கிற ஒரு மகனும் இருந்தார். இவர்கள் இந்த தீனை இவர்கள் 3 பேர்களுமே ஒருவரிடத்திலே அடிமையாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். தீனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி கடுமையான நெருக்கடிகள், பெரும் சிரமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இரும்பு கம்பியை காய்ச்சி அவர்களுடைய தலையில் சூடு போடும் அளவிற்கு கடுமையான தொந்தரவுகளை கொடுத்தார்கள். இவர்களுடைய கஷ்டங்கள், சிரமங்களை அனுபவித்த பொழுதும் அவர்களும் அல்லாஹு அஹது என்கிற வார்த்தையை, நாமத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. அபூஜஹலை ஒரு கட்டத்தில் வேதனை பொறுக்க முடியாமல் சுமையாமா அவர்கள் திட்டி விடுகிறார்கள். கடுமையாக கோபம் கொண்ட அபூஜஹில் ஒரு ஈட்டியை எடுத்து வயிற்றினுடைய கீழ்ப்பகுதியிலே குத்தி சுமையா அம்மா அவர்களை கொன்று விடுகிறார். இந்த தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி, ஈமான் பெற்றார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி, ஈமானில் அவர்கள் பலமானவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அபூஜஹில் அவர்களை கொலை செய்தார். ஆக இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை சஹாபத்தான பெண்மணிகளும் சரி, சஹாபிகளும் சரி, கடுமையான நெருக்கடிகளை
இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர்கள் ஒரு கட்டத்திலும் விட்டுவிடவில்லை. நான் கொண்டிருந்த மார்க்கம் உண்மையானது, இதில் நான் நிலைத்திருப்பேன் என்றே அவர்கள் கர்ஜித்தார்கள் என்பதாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபாக்கள் அத்தகைய பாடங்களை பயின்று அதை அமல்படுத்தினார்கள், செயல்படுத்தினார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை அடைந்தார்கள், உன்னத தரஜாக்களை அடைந்தார்கள். அவர்களுடைய மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்கிற சுப செய்திகளையும் பெற்றார்கள். ஆகவே எந்த நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய ஈமானில் பலகீனம் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த பலகீனம் என்பது நம்மை மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை மார்க்கம் நமக்கு உறக்க சொல்லித் தருகிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் பாக்கியம் நாம் எல்லாம் ஈமான் பெற்றவர்களாக வாழ்வது. அல்லாஹ் மௌத்து வரையிலும் உறுதியான ஈமானை நமக்கு நசீவாக்குவானாக. அதுதான் நமக்கு மிக முக்கியமான கலிமாக்களோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஹீதினை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி அருள் புரிவானாக. முழுமையாக ஈமான் பெற்ற மக்கள் கலிமாக்களோடு மரணிக்கும் பாக்கியத்தை தான் அவர்கள் பெறுவார்கள், அதில் சந்தேகமில்லை. ஆகவே நாம் பெற்றிருக்கக்கூடிய ஈமானில் வலிமையானவர்களாக, உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் வாழும் காலம் என்பது அவ்வளவு நெருக்கடிகள் நிறைந்த காலம். நம்முடைய சந்ததிகளுடைய காலங்கள் இனி எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அவர்களுக்கும் ஈமானில் பலத்தை ஏற்படுத்த வேண்டும், உறுதிமிக்கவர்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். எந்த சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் அல்லாஹ் அஹத் என்கிற வார்த்தையை விட்டும் நீங்கள் திரும்பிவிடக் கூடாது என்கிற உபதேசம் நம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்களானால் தங்களுடைய சந்ததிகளை அழைத்து உங்களுடைய மௌத்திற்கு பின்பாக நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்கிற வார்த்தையை கேட்டார்கள். காரணம், நாம் வாழுகிற வரையிலும் அவர்கள் ஈமானோடு வாழ்வதல்ல, நம்முடைய மௌத்திற்கு பின்பாகவும் அவர்கள் ஈமான்தாரிகளாக வாழுவது என்பது மிக முக்கியம் என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த வார்த்தைகளை கேட்டார்கள். ஸ்பெயின் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் நிறைந்த நாடு. ஸ்பெயினுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், மிக அற்புதமாக இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்ந்த ஒரு நாடு. ஆனால் அந்த தீன் அங்கு இல்லாமல் போனதற்கான காரணம் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் பல்வேறு விதமான ஈமானிய பலகீனங்களும் தான். இஸ்லாமியர்களுடைய ஒரு நபர் கூட இல்லாத அளவிற்கு முழுமையாக துடைத்து எரியப்பட்டது ஒரு காலகட்டத்தில். இந்த அளவிற்கு இஸ்லாம் செழித்தோங்கிய மண்ணில் கூட அவர்களுடைய ஈமானுடைய பலகீனத்தின் காரணத்தினால் அந்த மண்ணில் இஸ்லாம் இல்லாமல் போனது என்பது ஸ்பெயினுடைய வரலாறு. ஆகவே அதே போன்றுண்டான ஒரு நிலைமையை இந்த மண்ணிலும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிரிகள் துடிக்குகிறார்கள். எதையாவது செயல்படுத்திவிட வேண்டும், ஏதாவது ஒரு கலவரங்களை உருவாக்கிவிட வேண்டும் என்கிற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று அதிகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டியுள்ளான சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து அருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மறுமை வாழ்க்கையை உறுதியாக ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டான் என்று சொன்னால் துனியா அவனுக்கு பெருசாக தெரியாது. மறுமையை நாம் முழுமையாக நம்பி மறுமைக்காக வேண்டி எது தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை தயார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் துன்யா நமக்கு பெரிதாக தெரியாது. துன்யா நம்முடைய காலடியில் வந்து விழுந்துவிடும். ஆனால் நம்முடைய எல்லோருடைய கல்புகளிலும் துன்யா துன்யா என்று இருக்குகிறது. ஆகிரத்தை பற்றிய சிந்தனைகள் நமக்கு குறைந்து விட்டது. மௌத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையை பல கட்டங்களாக அமைத்திருக்கின்றார். ஆலமுல் அர்வாஹ், எல்லா ரூஹுகளும் இருந்த இடம் ஆலமுல் அர்வாஹ். அர்வாஹுல் ஆலம், அதுதான் இந்த உலகம். இதற்கு முன்பாக ஆலமுல் அர்ஹம், தாயினுடைய கர்ப்பப்பை, அது ஒரு உலகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹ் என்கிற ரூஹுகளுடைய ஆலமிலே மனிதனை வைத்து அதற்கு பின்பாக ஆலமுல் அர்ஹம் என்கிற தாயினுடைய கர்ப்பப்பையில் வைத்து அதற்கு பின்பாக ஆலம் என்கிற இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கையை வைத்து ஆலமுல் பர்ஸஹ் என்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கபருக்கான வாழ்க்கை. ஆலமுல் பர்ஸஹ் என்பது ஒரு கபரினுடைய வாழ்க்கை. அது எவ்வளவு காலம் நாம் வாழப் போகிறோம் என்பது நம்மில் யாருக்கும் தெரியாது. நமக்கு முன்பாக வாழ்ந்த 1000 வருடங்களுக்கு முன்பாகவே மரணித்தவர்கள் எல்லாம் இன்னும் கபரில் இருக்கிறார்கள். நாம் மரணித்து கபருக்கு போன பின்பாக நாம் எவ்வளவு காலம் கபரில் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஒரு திரையை வைத்திருக்கிறான். அந்த திரைக்கு பின்னால்
பின்னால் என்ன நடக்குகிறது என்பதை நாம் மூத்தாகி கபருக்கு சென்ற பின்புதான் அறிய முடியும். ஆனால் அதுவெல்லாம் நம்ப வேண்டும் என்பது நம்முடைய ஈமானிய பாடம். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கை இப்படி சில கட்டங்களாக வைத்திருக்கின்றான். ஆலமுல் மஹ்ஷர், அதற்கு பின்பாக கேள்வி கணக்குகள் கேட்கப்படுகிற ஒன்று கூட்டப்படுகிற இடம், அதற்கு பின்பாக சொந்தம் நலன்களெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு ஆங்காங்கே அவர்களை அனுப்பப்படுவார்கள். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கும் சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அல்லாஹ் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியங்களை நமக்கு தருவானாக. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்பது மறுமை கபரினுடைய வாழ்க்கைக்கும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கும் என்ன வேண்டுமோ அதை தயார் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் சில ஆண்டு காலம் நம்மை படைத்து வைத்திருக்கிறான். ஆகவே மனிதனை படைத்ததற்கான நோக்கத்தை அல்லாஹ் பதிவு செய்கிற பொழுது என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் அவர்களை நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக. ஆகவே அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்திலும் அவனை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் நாம் உறுதிமிக்கவர்களாக வாழுவோமே என்று சொன்னால் கபர் வாழ்க்கை நமக்கு செழிப்பாகிவிடும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே அந்த வாழ்க்கை நமக்கு, இந்த வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை நமக்கு தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கை தான் கபரினுடைய வாழ்க்கை நமக்கு தீர்மானிக்கிறது. இங்கு எதை பயிர் செய்கிறோமோ அதைத்தான் கபரிலே நாம் அறுவடை செய்வோம். ஆகவே நல்லதை செய்யக்கூடியவர்களாக, பிறர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, பிறர்களுடைய விஷயத்தில் நல்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, நல்லதை செய்யக்கூடியவர்களாக, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரணையானவர்களாக, நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் எல்லாம் விட்டுக் கொடுத்து வாழக்கூடியவர்களாக, விசாலமான உள்ளமுடையவர்களாக, பேசும் வார்த்தைகளில் உண்மை உடையவர்களாக, இப்படி மார்க்கம் போதிக்கிற எல்லா நற்குணங்களும் நிறைந்தவர்களாக நாம் வாழுகிற பொழுது கபர் நமக்கு விசாலத்தை ஏற்படுத்தும். இல்லை என்றால் கபர் நெருக்கிவிடும். எல்லோருக்கும் கபர் ஒரு நெருக்கும், அதில் ஐயம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற பொழுதே எல்லா பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள், பாத்திமா அம்மா அவர்களை தவிர. நாயகத்தினுடைய மௌத்தில் பாத்திமா அம்மா அவர்கள் மட்டும்தான் ஹயாத்தாக இருந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகளின் கபரு என்னுடைய மகளை நெருக்குகிறது என்றார்கள். எப்படி நெருக்குகிறது என்பதை நாயகம் விவரிக்குகிற பொழுது ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்பை சந்திக்குகிறது என்றார். அப்படியானால் நெருக்கம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கபரிலே கொண்டு வைக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யாரை கொண்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா? கபரிடத்திலே பேசினார்கள். நாயகத்தினுடைய ஈரக்குலை துண்டான ஃபாத்திமாவை கொண்டு வைத்திருக்கிறோம். ஹசன் ஹுசைன், சொர்க்கத்தினுடைய வாலிபர்களாகிற தலைவராகிய ஹசன் ஹுசைனுடைய தாயாரை கொண்டு வைத்திருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய தலைவியான ஃபாத்திமா அம்மா அவர்களை கொண்டு நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று கபரிடத்தில் பேசிய பொழுது கபர் பதில் சொல்லியதாக ஒரு செய்தி இருக்கிறது. நான் குலம் கோத்திரங்கள் பார்ப்பதில்லை, யாரிடத்திலே நல் அமல்கள் இருக்குகிறதோ அவர்களை இந்த மண்ணில் வைக்குகிற பொழுது நான் விசாலத்தை ஏற்படுத்துவேன். யார் அதாபுகள் நிறைந்த வேதனைகள் நிறைந்த வேலைகளை செய்துவிட்டு இங்கே வருகிறார்களோ அவர்களை நான் நெருக்குவேன் என்பதாக. அப்படி நாயகத்தினுடைய பிள்ளைகளை கொண்டு வைக்குகிற பொழுது இந்த வாசகங்கள் பதிவு செய்யப்படுகிறது என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நிறைய தவறுகளை அறிந்தே செய்தவர்கள், செய்து கொண்டு இருப்பவர்கள், மறுமையினுடைய நிலைப்பாடுகளை குறித்து சிந்திக்காமலேயே நம்முடைய வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்கள், இருக்கும் வரையிலும் என்ன செய்துவிடலாம் பார்த்து விடுவோம் என்று துணிச்சலாக எதையும் செய்ய துணிந்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்விகளிலே இறைவனுடைய அச்சங்களும் இறைவன் மீது உண்டான பயமும் இல்லாமல் நாம் செய்யப்படுகிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை மாற்றுக்கருத்து இருக்கவே முடியாது. நாம் வேண்டுமானால் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது சொல்லி தப்பித்து விடலாம் என்று எண்ணலாம். ஆனால் மறுமையை குறித்து மஹ்ஷரை குறித்து விவரிக்கிற பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எல்லோருடைய வாயுகளுக்கும் பூட்டு போடப்படும், எல்லோருடைய வாயுக்கும் பூட்டு போடப்படும், யாரும் அங்கு பேச முடியாது. ஆனால் பேசும், எது பேசும் தெரியுமா? நம்முடைய அவயங்கள் பேசும். நாம் என்னென்ன தவறுகளை எந்த நாளில் எப்பொழுது எந்த நேரத்தில் செய்தோம் என்பதை
நம்முடைய கரங்கள் சொல்லும், நம்முடைய காதுகள் பேசும், நம்முடைய கால்கள் பேசும். நாம் செய்த அத்தனை தவறுகளையும் அது எடுத்து முன்வைக்கும். மனிதன் சொல்லுவானா, அந்த எழுதுகிற ஏட்டை பார்த்துவிட்டு இது என்ன ஏடு, எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றதே என்று மனிதன் புலம்புவானா. அந்த அளவிற்கு நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் கவனிப்பதற்கு இங்கே மலக்குமார்களை வைத்திருக்கிறான். உடனுக்குடன் பதியப்படுகிறது. நாளை மறுமையில் அதையெல்லாம் நமக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படும். மனிதன் எந்த விதத்திலும் தப்பித்து விட முடியாது. அல்லாஹ் யாருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். அவனவன் செய்த தவறுக்கான தண்டனையை அவனவன் அனுபவிக்கும் நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய கபர் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும், நம்முடைய மறுமை கேள்விக்குறியாகிவிடும். அதற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் என்பது நமக்கு சிரமமாகிவிடும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உறுதியாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே ஈமானில் உறுதிமிக்கவர்களாக, நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளில் கவனமிக்கவர்களாக, அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக எக்காலமும் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய கபருக்கு உகந்தது என்பதை இங்கே நாம் நினைவுபடுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது அதிகமாக மறுமையை குறித்தே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி அனுதினமும் அவர்களுடைய பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது போன்ற 2-3 சஹாபாக்கள் நாயகம் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள் என்றால் உது செய்வதற்கான தண்ணீரை எல்லாம் எடுத்து வைப்பார். அப்படி வைக்குகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யார் எந்த உதவியை செய்தாலும் அவர்களுக்கு பதில் உபகாரம் செய்யாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவே மாட்டார். ஒரு சஹாபி அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகத்தினுடைய தாடியில் தூசி இருந்தது என்று அதை எடுத்து தூக்கி தட்டி விடுகிறார். தட்டி வெளியிலே போட்டார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள். என்னுடைய தாடியில் இருந்த தூசியை தட்டிய அபு அய்யூப் அன்சாரியினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடியை நீ நீக்கி விடுவாயாக ரஹ்மானே என்று. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அவர்களுக்கு ஒரு உபகாரம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சிறு உபகாரத்தை, பதில் உபகாரத்தை செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். இப்படி அவர்களுக்கு உபகாரம் செய்து கொண்டிருந்த அந்த சஹாபி இடத்திலே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி ஒது செய்ய தண்ணீர் கொடுத்த சஹாபி இடத்திலே கேட்கிற பொழுது அவர்கள், நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் கிடைக்குன்னு தெரியும். அவர்கள் வந்து சொன்னார்கள், அல் முராஃபகத்துல் பில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருப்பதை ஆசைப்படுகிறேன் என்பதாக. நாமெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா துனியாவில் ஏதாவது இருக்குன்னா அதை கேட்டு வாங்கிக்குவோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது மறுமை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அதனால் அவர்கள் கேட்ட வார்த்தை, நாயகமே மறுமையில் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு நீங்கள் சஜ்தாக்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், இபாதத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை உங்களுக்கு தருவான் என்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்குகிறது, நாம் செய்யும் செயல்பாடுகள் தான் தீர்மானிக்குகிறது நம்முடைய மறுமை, நம்முடைய கபர், நம்முடைய மஹ்ஷர். ஆகவே நாம் என்ன செயல்பாடுகளை செய்திருக்கின்றோம் என்பதை நாம் வேண்டுமானால் மறந்து விடலாம். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லோருக்கும் முன்பாக அதை வெளிப்படுத்துவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த எல்லா பாவங்களையும் பிழைகளையும் பொறுத்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக. அதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலமிக்க ஒரு ஈமானை நமக்கு தந்தருள் புரிவானாக. சஹாபாக்களிடத்தில் இந்த அளவிற்கு அல்லாஹ் மிக உயர்ந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் வைத்திருந்தார்கள், அதுபோல் உண்டான நிறைவான எண்ணங்களை நமக்கு தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய கவுமுகளில் ஒரு கிழவி வாழ்ந்தால் அவளை போன்று நீங்கள் ஆசைப்பட வேண்டும் என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். பனு இஸ்ரவேலருடைய கவுமில் ஒரு கிழவி ஆசைப்பட்டது போல நம்மளும் ஆசைப்படணும்னு சொல்கிறாங்களா, அப்படி என்ன அந்த கிழவி ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபாக்கள் கேட்டார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறார்களோ அதே இடத்தில் அடக்கப்பட வேண்டும் என்பது விதி. அவர்கள் எங்கு மௌத்தாகிறார்களோ அதே இடத்தில் அடக்கப்பட வேண்டும், அவர்களை எங்கும் கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தது எகிப்தினுடைய பகுதி.
ஆனால் அவர்கள் மரணிக்குகிற பொழுது சொன்னார்கள், பிற்காலத்தில் என்னை கொண்டு பைத்துல் முகத்தஸனுடைய சுற்றுப்பகுதியில் என்னை அடக்கிவிட வேண்டும். காரணம், அங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னையும் அங்கே கொண்டு அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கௌமுகளும் எகிப்தை விட்டு வெளியேறுகிற அந்த சூழலில் இந்த உத்தரவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பை நீங்கள் அங்கு கொண்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக. அப்பொழுதுதான் இது யாருக்கு அந்த கபரு தெரியும் என்கிற கேள்வி வருகிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலினுடைய ஒரு மூதாட்டி, ஒரு கிழவி இருக்கிறாள், அவளுக்குத்தான் தெரியும், நீங்கள் அந்த கிழவியை சென்று பாருங்கள் என்பதாக. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரு எங்கே இருக்கிறது என்பதாக அந்த கிழவியிடத்தில் கேட்கிற பொழுது, எனக்கு அந்த தெரியும், நான் அதை காட்டி தருகிறேன், ஆனால் மூசாவோடு நான் சொர்க்கத்தில் இருப்பேன் என்கிற உறுதிமொழியை மூசா தர வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் சொர்க்கத்தில் என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம், இந்த கிழவி என்ன நம்ம கூட இருக்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுமதி கொடுக்கல, அப்படியே திரும்பிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னால், நீங்கள் அனுமதி கொடுக்காத வரையிலும் அந்த பெண்மணி கபரை காட்டித்தர மாட்டாள், நீங்கள் அந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுங்கள், அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள், நீங்கள் அதற்கு பின்பாக அந்த கபரை உங்களுக்கு காட்டித் தருவார்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். பின்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இணங்க அந்த தாயாரிடத்திலே நான் அனுமதி தருகிறேன், என்னோடு சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம் என்று அந்த பெண்மணியிடத்திலே சொன்னதற்கு பின்பாக கபரு காட்டி கொடுக்கப்பட்டது. அது ஒரு நீண்ட வரலாறு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களிடத்தில் விவரிக்கிற பொழுது, பனி இஸ்ரவேலர்களுடைய கௌமுகளில் வாழ்ந்த அந்த கிழவியை போன்றுண்டான அவருடைய மறுமையினுடைய எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருந்தது. அதைத்தான் நாயகம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார். வாழும் காலத்தில் அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்கிற சிந்தனைகள் தாண்டி அவர்கள் மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா, அது எல்லோருக்கும் சாதாரணமாக வந்து விடுவது கிடையாது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயர்ந்த குணமும் உயர்ந்த சிந்தனையும் வர வேண்டும் என்பதை சஹாபாக்களிடத்தில் உணர்த்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை அந்த பெண்மணிக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்பது வரலாறு. ஆகவே நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் ஆகிரத்தை குறித்து, மறுமையை குறித்து, கபரை குறித்து அதிகமாக இருக்குமையானால் நம்முடைய இம்மை வாழ்க்கையும் பலமானதாக, வளமானதாக, சிறப்பானதாக இருக்கும், கபரும் மிக சிறப்பாக அமைந்துவிடும். நம்முடைய உஸ்தாது எப்பொழுதும் ஒரு உபதேசம் செய்வார்கள், ஆகிரத்தை நீ அதிகமாக விரும்பினால் துன்யா உன்னுடைய காலடியில் கிடக்கும் என்பதாக. துன்யா துன்யா என்கிற எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய கல்புகள் அதிகமாகிற பொழுது மறுமை உங்களை விட்டும் தூரமாகிவிடும் என்கிற ஒரு உபதேசத்தை செய்வார்கள். நிச்சயமாக உண்மையும் கூட. ஆகவே துனியாவில் சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அதை வைக்க வேண்டும், இதை வைக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை தாண்டி நாளை மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் கண்ணிய குறைவான ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. மறுமையில் கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும், மறுமையில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை தர வேண்டும். கபர் என்கிற ஒன்று இருக்குகிறது, அதாபு என்ற ஒன்று இருக்குகிறது, கேள்வி கணக்கு என்ற ஒன்று இருக்குகிறது என்கிற சிந்தனைகளை நாம் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே தவறுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் நமக்கு குறைந்துவிடும். ஆகவே மறுமையை குறித்துண்டான சிந்தனையை நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அவர்களுடைய ஈமானிய உறுதிகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அந்த பலமான ஈமானை நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. எந்த சூழல்களிலும் எந்த நிலைகளிலும் அல்லாஹுவை மறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தராமல் பாதுகாப்பு